மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆழிப்பேரலையில் உயிரிழந்தவர்களின் 21வது நினைவு தினத்தை ஒட்டி தரங்கம்பாடி கடற்கரையில் அஞ்சலி செலுத்திய உறவினர்கள் பேரணியாக சென்று நினைவு சின்னத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழகத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி ஆழிப்பேரலை தாக்கியது. இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 28 மீனவ கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பலியானர். இதுல தரங்கம்பாடியில் மட்டும் 115 பேர் உயிரிழந்தனர். சுனாமியால் உயிரிழந்த அளவிற்கும் அவர்களது குடும்பத்தினர் கிராம மக்களும் ஆண்டுதோறும் நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் 21ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று தரங்கம்பாடி தலைமை மீனவ கிராமமான மீன் விற்பனை கூடத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அவரது குடும்பத்தினர் யாகம் வளர்த்தும் தர்ப்பணம் கொடுத்தும் கடலில் பிண்டத்தை கரைத்தும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தி வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் கருப்பு பேட்ச் அணிந்து 1000க்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலமாக தரங்கம்பாடி கடைவீதியில் உள்ள நினைவு தூபிக்கு சென்றும் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தரங்கம்பாடி பழைய ரயில் நிலையம் அருகே சுனாமியால் உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்த இடத்திற்கு சென்றும் மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்தும் கண்ணீர் விட்டு கதறி அழுதும் அவர்களுக்கு பிடித்த தின்பண்டங்களை வைத்தும் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தந்திரபாடி, சின்னூர்பேட்டை, சின்னங்குடி, குட்டியாண்டூர், வெள்ளக்கோயில், மாணிக்கப்பங்கு, வானகிரி, பழையாறு உள்ளிட்ட 28 மீனவ கிராமங்களிலும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. சுனாமி தினத்தை முன்னிட்டு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை என்பதை குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.